தமிழன் தானே ஓகேண்ணா. பாண்டிச்சேரி ஒரு சின்ன ஏரியா. எம்ஜிஆர் காலத்தில் இதே மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அங்கே அவர் சிஎம் ஆனார். எம்ஜிஆர் ஏடிஎம் கட்சியில் இங்கே ஒரு சிஎம் ஆனாங்க. அதுக்காக மக்களுக்கு நல்லா நடக்காமல் போயிடுச்சா? இல்லை அவர் பாண்டிச்சேரிக்காரங்க இவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரா? பாண்டிச்சேரிக்காரங்க மட்டும் இல்லை, தளபதி மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு இருந்தாலும் சரி, வெளிநாட்டு மக்களுக்கு இருந்தாலும் சரி, அவர் அதுக்கான மரியாதையை கரெக்டாக கொடுப்பாரு. அதனால பாண்டிச்சேரி நீங்கள் ஒதுக்கலாம் நீங்கள் பேசக்கூடாது. ஒரு மீடியா தான் நீங்கள் கேட்குற கேள்வியே தப்புன்றேன். மக்கள் பேசுறீங்க, நீங்களே புரிஞ்சுக்கணுங்க. கட்சி பேர்லயே தமிழக வெற்றி கழகம். ஓகே, அப்ப இது பாண்டிச்சேரி எப்படி சூட் ஆகும் அப்படின்னு இது தமிழ்நாடு தானே இருக்குது. இவங்களும் தமிழர்கள் தானே, இவங்களும் தமிழ்நாடு தானே வராங்க. இல்லனா பாண்டிச்சேரிக்கு சூட் ஆகுமா? பாண்டிச்சேரி ஒரு மாநிலமா நீங்க அறிவிச்சிட்டீங்களா? இது பாண்டிச்சேரி மாநிலமா? இது இருங்க, இது ஒரு யூனியன் பிரதேசம். தனி முதலமைச்சர் இருக்காங்க. அதாங்க நான் சொல்றேன். தனி முதலமைச்சராக இருந்தாலும் அவங்களால எல்லா விஷயத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் மாதிரி இவங்க முடிவெடுக்க முடியும். ஆனால் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவிச்சாருன்னா அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? பாதிக்கு முக்கால்வாசி இது தனி பிரெஞ்சு காலத்தில் இருந்ததுனால இது தனியாக வச்சுருக்காங்க. எப்படியா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற எல்லா நலத்திட்டங்களும் இங்கேயும் சேர்ந்து நடந்து இருக்குது. இன்னி வரைக்கும் நடந்து தான் இருக்குது. அதனால் தளபதி அதை தான் ஃபாலோ பண்ணுவார்.